அத்தியாயம் 86. ரம்யா கவினுக்கு தெரியாமல் ஜானுவை பார்க்க சென்றாள். ஜானு எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அவள் முற்றிலும் மாறி போயிருந்தாள். கண்ணை சுற்றி கருவளையம் வந்து முடியை வெட்டி கொண்டு ஏதோ பைத்தியம் பிடித்தவளைப் போல காணப்பட்டாள். அவளால் அத்தனை எளிதில் அந்த பழக்கத்திற்குள் இருந்து வெளிவர முடியவில்லை. ரம்யா மட்டுமல்ல, ரம்யாவுக்கு தெரியாமல் அவளை ஃபாலோ பண்ணி வந்த மதியும் தோழியை காண ஓடி வந்திருந்தாள். ஜானுவை அப்படியே பார்த்துவிட முடியாது. அவளை ஒரு பெரிய கண்ணாடி அறைக்குள் வைத்திருந்தார்கள். அவளை இப்படி பாதுகாக்க சில காரணம் உண்டு. ஜானுவிற்கு போதை பழக்கம் அதிகமானதால் யாரை பார்த்தாலும் ட்ரக் கேட்டு அவர்களை ஆக்ரோஷமாக அடிக்கும் அளவுக்கு அவள் மாறியிருந்தாள். அதனால்தான் அவள் கொஞ்சம் குணமாகும் வரை அவளை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். ரம்யா அந்த கண்ணாடிக்கு இந்த பக்கம் இருந்து மெல்ல ஜானுவை அழைத்தாள். ஜானு ரம்யாவை கண்டு ஓடி வந்தாள். அக்கா, அக்கா, நீங்க என்ன கூட்டிட்டு போக வந்தீங்களா? எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்லை. என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போக்கா. எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ்க்கா, எனக்கு கொஞ்சம் ட்ரக் வாங்கி தரீங்களா? நீங்க அது கொண்டு வந்திருக்கீங்களா? ப்ளீஸ் ஒரே ஒரு முறை கொடுங்கக்கா. ரம்யா பதில் சொல்லாமல் மௌனமாக அவளை வெறித்து பார்த்தாள். அக்கா ப்ளீஸ் கொடுங்க, இல்லைன்னா என்னை வெளியே விட சொல்லுங்கக்கா, வெளியே விட சொல்லுங்க என்று கத்தியவள் ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த கண்ணாடி சுவரின் மீது கையாலே அடித்து அந்த சுவரை உடைக்க முயற்சி செய்தாள். ஜானு, அப்படி பண்ணாத, நீ உன்னை காயப்படுத்திக்காத. பண்ணா என்ன சொல்லு, பண்ணா என்ன ஆகும்? எனக்காக யார் இருக்கா? என் பேருக்கு முன்னாடி போட இனிஷியல் கூட இல்லை. அப்பா யாருன்னு தெரிஞ்சும் என்னால் வெளியே சொல்ல முடியல. எல்லாரும் என்னை கேவலமாக பார்க்குறாங்க. எனக்குன்னு யாருமே இல்லை. நாளைக்கு என் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆனா அவன் என்னை விட்டு போயிடுவான்ல. அப்புறம் என் நிலைமை சொல்லு, என் நிலைமை என்ன ஆகும்? இதுக்குத்தான் நான் இப்பவே செத்து போயிடலாம் என்று தலையை பிடித்து கத்தியவளை அதற்கு மேல் பார்க்க முடியாமல் வெளியே ஓடி வந்தாள் ரம்யா. தலையை பிடித்தபடி வெளியே ஓடி வந்தவள் கண் முன்னே ஜானுவின் இந்த நிலையும் கவினின் சிரித்த முகமும் ஞாபகம் வந்து போனது. கண்களை மூடி ஒரு பெருமூச்சு விட்டவள் அவள் போனை எடுத்து அந்த நம்பரை நடுங்கிய கரத்துடன் ஒவ்வொன்றாய் போட்டவள் அந்த பச்சை கலர் சிம்பலை அழுத்தும் முன்னே ஒரு நொடி பல்லை கடித்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டவள் பின் அதை அழுத்திவிட அந்த பக்கம் அழைப்பு போனது. சில அழைப்புகளுக்கு பின் போன் எடுக்கப்பட்டது. ஒரு 2 நொடி அமைதிக்கு பின் ரம்யா தயங்கி தயங்கி பேசினாள். மேடம் என்றால் கொஞ்சம் தயங்கி. அந்த பக்கம் ஒரு கம்பீரமான சத்தம். சொல்லு, என்ன முடிவு பண்ணிருக்க? நான் ஒத்துக்கிறேன் மேடம். அகிலாண்டேஸ்வரி அங்கே வெற்றி புன்னகை சிந்தினார். கவின் தங்கச்சியை நீங்க மீடியா முன்னாடி ஏத்துக்கணும். அவளுக்கு உங்க பொண்ணுன்னு அங்கீகாரம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரமாட்டேன். உன் பேச்சு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் நீ எனக்கு சத்தியம் பண்ணி சொல்லு. ரம்யா விரக்தியாக சிரித்து கொண்டாள். சத்தியமா சொல்றேன் மேடம், நீங்க கவின் தங்கச்சியை ஊர் முன்னாடி ஏத்துக்கிட்டா நான் கவினை விட்டு போயிடுவேன். அவர் வாழ்க்கையில வரமாட்டேன் என்றால் பல்லை கடித்து. குட் என்று போனை அணைத்தவர் ஒரு வில்லத்தனமான புன்னகை சிந்திக் கொண்டார். ரம்யா அங்கிருந்து சென்றதும் மதி ஜானுவை பார்க்க சென்றாள். ஜானு நடுங்கிய குரலுடன் அழைத்தாள். மதி, மதி, நீ வந்துட்டியா? நீ எனக்காக வந்தியா? அவள் கண்ணீருடன் ஆமா என்றாள். நீ என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவியா? மதி ஆமா என்றாள். என்னை மன்னிச்சிரு ஜானு, நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது, சாரி என்றாள். ஜானு கண்ணீருடன் மதி கை வைத்திருந்த இடத்தில் அவள் கையை வைத்தாள். எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்டு நீதான் மதி, தேங்க்ஸ். உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பேன் என்றாள். எனக்கு தெரியும் என்றாள் ஜானு கண்ணீருடன்.
மதி வெறும் வாய்ப்பேச்சோடு நிறுத்தி கொள்ளவில்லை. அந்த ரித்தேஷ் கேங் மற்றவர்களுக்கு போதைப் பொருள் விற்பதை தன் போன் வழியே வீடியோ எடுத்து வைத்திருக்கிறாள். ஆனால் அது மட்டும் போதாது என்பதால் ஜானுவை போல் அந்த போதைக்கு அடிமையாகி அதிலிருந்து கஷ்டப்பட்டு மீண்டு வந்த ஒருவனை சந்திக்க தயாரானாள். ஆனால் மதி எடுக்கும் முடிவு ஒரு காதலை அடியோடு அழிக்கப் போகிறது என்பதை அப்பொழுது அவள் அறிந்திருக்கவில்லை. தமிழின் தந்தை பேங்க் சென்றிருந்தார். அதுவும் சமர் கொடுத்த செக்கை எடுத்துக்கொண்டு. அவர் வாங்கிய கடனை வட்டியோடு திருப்பிக் கொடுக்க இதுதான் கடைசி நாள். அன்று திங்கட்கிழமை என்பதனால் பேங்க் கூட்டமாக இருந்தது. ஆனாலும் எப்படியோ காத்திருந்து 30 லட்சம் பணத்தை பேங்கிலிருந்து வித்ட்ரா பண்ணி கொண்டு வெளியே வந்தார் அவர். பாவம், பிபி சுகர் அதிகம் இருக்கும் மனுஷன் அவர். நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போட வேண்டும், இல்லையெனில் தலை சுத்து வந்துவிடும். நீண்ட நேரமாக பேங்க் உள்ளே நின்றதால் மாத்திரை போட வேண்டும் என்பதை மறந்து போனார் அந்த மனிதர். கொஞ்சம் தலை சுத்தி கொண்டு வரவே தடுமாறி கீழே விழ போனவரை அங்கிருந்தவர்கள் தாங்கி பிடித்தார்கள். ஏ பார்த்து பார்த்து, ஏப்பா யாராவது சோடா வாங்கிட்டு வாங்க என்று அங்கிருந்த ஆட்டோக்காரர் ஒருத்தர் கத்தினார். அங்கிருந்தவர்கள் ஒரு சோடா வாங்கி வந்து தமிழின் தந்தை முகத்தில் தெளித்து அப்படியே அவருக்கு ஒரு சோடாவையும் பருக கொடுத்தார்கள். அப்பொழுதுதான் அவருக்கு கொஞ்சம் நிதானம் வந்தது. பெருசு, என்ன பிபி மாத்திரை போடலையா? வயசான காலத்தில் எதுக்கு தனியா வர்ற? இல்லப்பா, பேங்க் வந்த. ரொம்ப நன்றி என்று அவர் பக்கத்தில் வைத்திருந்த பையை எடுக்க போக அங்கே அவர் பணப்பை இல்லை. என் பை, என் பை, ஐயோ என் பணப்பைய காணோம். தம்பி, என் பை இங்க இருந்தது பாத்தீங்களா? அவர்கள் தெரியாது என்று தலையாட்டினார்கள். நீ மட்டும்தானே பெருசு இருந்த, பையன் நாங்க பார்க்கலையே. ஐயோ, 30 லட்சம் பணம் தம்பி. என் வாழ்க்கையே அந்த பணத்துல தான் இருக்கு. நான் மட்டும் இந்த பணத்தை கொண்டு போலனா மொத்த குடும்பமும் நடுத்தருவில் தான் நிக்கணும். யாராவது என் பணத்தை எடுத்திருந்தா கொடுத்துருங்க தம்பி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பணத்தை கொடுத்துருங்க என்று அந்த பக்கம் போனவர் வந்தவரின் கையை பிடித்து கொண்டு கண்ணீருடன் கெஞ்சி கொண்டிருந்தார் அவர். யோ பெருசு, இம்புடு பணத்தை தனியாவா கொண்டு வந்த? கூட யாராவது கூட்டிட்டு வரணும்னு அறிவில்ல? இப்ப வந்து குத்துது கொடைன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று பக்கத்தில் இருந்தவர்கள் அவருக்காக பரிதாபப்பட மட்டுமே முடிந்தது. ஐயா, என் பணத்தை எடுத்திருந்தா கொடுத்துருங்க ஐயா, என் பிள்ளைங்க நடுத்தருவுக்கு வந்துருவாங்கய்யா என்று உடைந்து போனவர் அப்படியே முட்டி போட்டு முகத்தில் அடித்து கொண்டார். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மாப்பிள்ளை கொடுத்த பணத்தை தொலைச்சிட்டனே, இப்ப என்ன பண்ணுவேன் என்று நெற்றியில் அடித்து கொண்டு அழுதார். அப்பொழுதுதான் தமிழுக்கு கிஃப்ட் வாங்கி கொண்டு அர்ஜுன் மற்றும் கவின் அந்த பக்கமாய் வந்து வண்டியை நிறுத்தினார்கள். மச்சி, ஒரு நிமிஷம் கார் நிறுத்து, கொஞ்சம் பேங்க் போகணும் என்று கவின் சொல்ல அர்ஜுன் காரை நிறுத்தினான். ஆனா ஒன்று சொல்லி ஆகணும் மச்சி, தாலி வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா, அங்கே நிக்கிற நீ. நானும் அதே வாங்கியிருக்கலான்னு தோணுது. எனிவே நீ கிரியேட்டிவா கொடு மச்சி. சரிடா, சீக்கிரம் போயிட்டு வா. தமிழ் பர்த்டேக்கு நிறையா பிளான் பண்ணியிருக்கேன், எக்ஸிக்யூட் பண்ண வேணாமா? கவின் பணம் எடுக்க செல்ல அர்ஜுன் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவன் கண்களில் பட்டார் தமிழ் தந்தை. அவரை பார்த்ததும் அவர் யார் என்று அவனுக்கு ஞாபகம் வந்துவிட்டது. இவர் இங்க என்ன பண்றாரு என்று யோசனையுடன் பக்கத்தில் இருந்த ஆட்டோக்காரரை அழைத்து என்னவென்று விசாரித்தான். அதை ஏன்பா கேட்குற? அந்த மனுஷன் பேங்க்லேருந்து 30 லட்சம் பணம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. யாரோ கைவரிசையை காட்டி மொத்தமாக எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க போல. பாவம், அந்த பணத்தை வச்சு தான் கடன் அடைக்கணுமா, இல்லைன்னா குடும்பமே நடுத்தருவில் நிற்குமா? அர்ஜுன் பூர்வம் யோசனையாக விரிந்தது. உடனே ஃபோனை எடுத்து கவினுக்கு அழைத்தான். இருடா, பணத்தை எடுத்துட்டான் வரேன். நீ 30 லட்சம் இப்போவே எடுத்துட்டு வா. இவ்வளோ பணம் எதுக்குடா? கேள்வி கேட்காம மேனேஜர்கிட்ட போ, இப்போவே வேணும்னு சொல்லு, இல்லைனா என் பேரை சொல்லு. மச்சி, என்கிட்ட பாஸ்புக் இல்லடா, பாஸ்புக் இல்லாமல் அவ்வளோ எடுக்க முடியாதே. ராவணன் அவன் காருக்குள் இருந்த பேங்க் பாஸ்புக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். பின் அவனே பேங்க் சென்று
அந்த 30 லட்சம் பணத்தையும் எடுத்து வந்தான். எதுக்குடா அவ்வளோ பணம்? அங்கே தமிழப்பா இருக்காரு பாரு, அவர்கிட்ட போய் இந்த பணத்தை கொடு. அவர் என்னன்னு கேட்டா இது அந்த பக்கமா கடந்ததுன்னு சொல்லி கொடுத்துட்டு பேசாம வந்துடு. என்னடா நடக்குது? சொன்னதை செய். கவின் தமிழ் தந்தை அருகே சென்றான். சார், கண்ணீர் விட்டு கொண்டிருந்தவர் நிமிர்ந்து பார்த்தார். இது உங்க பணம் நினைக்கிறேன், அங்கே கடந்துச்சு. அவர் கண்ணீருடன் நன்றி சொல்லி அந்த பணத்தை வாங்கி கொண்டார். ரொம்ப நன்றி தம்பி என்றவர் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது கவின் அங்கே இல்லை. காருக்கு வந்து விட்டான். உன்னால புரிஞ்சுக்கவே முடியலடா என நண்பனை கண்டு பெருமூச்சு விட்டான் கவின். அத்தியாயம் 87. என்ன மச்சி, பொசுக்குன்னு பணத்தை தூக்கி கொடுத்துட்ட? இங்க என்னதான் நடக்குது? அவர் உங்ககிட்ட உதவி கேட்டாரா? கார் ஓட்டிக் கொண்டிருந்த அர்ஜுன் இல்லை என்பது போல் தலையாட்டினான். பின்ன ஏண்டா இவ்வளோ அவசரமா பணம் கொடுத்த? அவர் பணத்தை தொலைச்சிட்டு கண்ணீர் வடிக்கும் போது பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா என்றவன் யாருக்கோ அழைப்பு விடுத்தான். அந்த பக்கம் என்ன தகவல் சொல்லப்பட்டதோ அவன் காரை வேறு பக்கம் திருப்பினான். மச்சி, நாம இப்ப எங்க போறோம்? இரு சொல்றேன் என வண்டியை ஒரு ஹோட்டல் முன்னே நிறுத்திவிட்டு வேகமாக இறங்கி சென்றான். இவன் என்ன பண்றான்? இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு போட்ட எஃபர்ட்டை மேக்ஸில் போட்டிருந்தா இந்நேரம் நான் கோல்டு மெடலே வாங்கியிருப்பேன் என்று பெருமூச்சு விட்டு கொண்டவன் நண்பன் பின்னே ஓடினான். அர்ஜுன் தேடி வந்த அந்த ஆள் அந்த ஹோட்டலின் இருக்கையில் அமர்ந்து அந்த நாட்டுக்கோழி ஒரு வெட்டு வெட்டி கொண்டிருந்தார். கையில் இருந்த வாட்சை கழட்டியபடி அவரை நோக்கி நடந்து சென்றான் அர்ஜுன். ரைட்டு, மாப்பிள்ள வாட்சை கழட்டிட்டான், அப்ப யாரையோ பொழக்க போறான்னு அர்த்தம் என்றபடி கவின் வேகமாக அவன் பின்னே ஓடினான். ராவணன் அங்கே கரடிக்கு வேஷ்டி சட்டை போட்டவன் போல் இருந்தவனின் முன்னே போய் நின்றான். நீங்க தான் வட்டி கொடுக்குற மாணிக்கம்மா? மரியாதையாகவே கேட்டான் அர்ஜுன். ஆமா, ஏன் வாங்க வந்திருக்கியா? அவன் நக்கலாக கேட்க, இல்ல குடுக்க வந்திருக்க என்றான் அவன் கை சட்டையை மேலே ஏற்றிவிட்டு. எல்லாரும் என்கிட்ட வாங்கி தானே பழக்கம், ஆனா எனக்கு கொடுத்து தான் பழக்கம் என்றான் அந்த சட்டையை கைமுட்டிக்கு மேல் ஏற்றிவிட்டு. ஓ, அப்ப குடு என்று கையை நீட்டினார் அவர். கேட்டு வாங்குறான் பாரு கேன பைய என முணங்கிக் கொண்டான் கவின். கொஞ்சம் இந்த பக்கமா வரீங்களா என அந்த கந்து வட்டிக்காரனை நகர்த்தி நிறுத்தினான் அர்ஜுன். இப்படியா என ஆர்வமாய் எழுந்து நின்றவர் கையை நீட்டினார். அர்ஜுன் ஒரு சிரிப்புடன் ஓங்கி கன்னத்தில் ஒரு அறை விட படாரென்று அவர் வாயிலிருந்த கடவாப்பல் கீழே வந்து விழுந்தது. என்னடா அடிக்கிற? அடிக்க மட்டும் இல்ல, ஒதைக்க கூட செய்வேன் என ராவணன் எட்டி ஒரு உதை விட அவர் பறந்து கொண்டு போய் கீழே விழுந்தார். எவ்வளோ தைரியம் இருந்தா அநியாய வட்டிக்கு பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம பெரிய பருப்பு மாதிரி பேசுவியா என்று அவர் இரு கன்னத்திலும் மாறி மாறி அறைந்தான். ஒரு அடிக்க கடவாப்பல் காணாம போயிருக்குன்னா இந்நேரம் அவன் அடிக்கிற அடிக்க 32 பல் கொட்டியிருந்தாலும் ஆச்சரியம் இல்லை. யோ, யாரையா நீ? எதுக்கு அப்படி அடிக்கிற? இந்த ஒவ்வொரு அடியும் உனக்கு ஞாபகம் இருக்கணும். இனிமே அநியாய வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது. பணம் வாங்குறவங்கள மரியாதை இல்லாம நடத்தவும் கூடாது, புரியுதா? என் மாமா அன்னைக்கு பணம் கொடுப்பாரு. பணத்தை வாங்கினதும் பட்டுன்னு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், புரியுதா? உங்க மாமா யாருன்னு சொல்லுங்க சார், நான் உங்ககிட்ட வச்சுக்கவே மாட்டேன். அப்போ மற்றவங்க கிட்ட வச்சுப்பியோ என அவனை எட்டி உதைக்க போக பட்டன அர்ஜுன் கையை பிடித்தாள் தமிழ். இந்த பக்கமா இருந்த கடைக்கு வந்திருந்தாள். அப்பொழுதுதான் இந்த சண்டையை கண்டு ஓடி வந்தாள். என்ன பண்றீங்க? வாங்க சார். விடு தமிழ், இவனை பொழந்துட்டு வரான். இப்ப வரப்போறீங்களா இல்லையா என்று அவன் கையை பிடித்து தரத்தரவென இழுத்து வந்தவள் அவனை நேராக ஒரு கோவில் முன்னே கூட்டி வந்து நிறுத்தினாள். ஏன் சார் எப்ப பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? உங்களை இப்படியே விட்டா சரி வராது என அந்த விழா மரத்தில் கட்டி இருந்த ஒரு மஞ்சள் கயிற்றை எடுத்து வந்தாள். கையை காமிங்க. ஏன்? காமிங்க சார். அர்ஜுன் கையை நீட்டினான். தமிழ் அந்த கயிறை அவன் கையில் கட்டிவிட்டாள். இந்த கயிறு உங்க கையில இருக்க வரைக்கும் நீங்க யாரையும் அடிக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, நீங்களா அந்த கயிறை கழட்டவும் கூடாது. ஒன்று அதுவா அருந்து விழணும்,
இல்லைன்னா நான் அதை கழட்டணும். இது என் மேல சத்தியம். ஆனா தமிழ் என்னால அடிக்காம இருக்க முடியாதே. உங்களுக்கு யாராவது அடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நினைச்சுக்கோங்க. அப்ப கோபம் போயிரும். மறுபடியும் சொல்றேன், என் மேல சத்தியம், நீங்க யாரையும் அடிக்க கூடாது. அர்ஜுன் தமிழை பார்த்தான். சரி, அடிக்க மாட்டேன், போதுமா? வா என அவன் முன்னே செல்ல தமிழ் சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வந்தாள். ஏப்பா, உன் பொஞ்சாதிக்கு இம்பிட்டு பூ வாங்கி கொடுப்பா என்று அந்த பூக்கார பாட்டி சொன்னதை கேட்டு அவனுக்கு உள்ளுக்குள் சாரல் அடித்தது போல் இருந்தது. என்ன பாட்டி சொன்னீங்க? இன்னொரு முறை சொல்லுங்க. உன் பொஞ்சாதிக்கு பூ வாங்கி கொடுப்பா. அர்ஜுன் சற்றும் யோசிக்கவில்லை. அந்த 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவர் கையில் கொடுத்தவன் மொத்த பூவையும் வாங்கிவிட்டான். தமிழ் திரும்பி வரும்பொழுது அர்ஜுன் கையில் பூக்கூடையுடன் நின்று கொண்டிருந்தான். என்ன சார் இது? இல்ல, பாட்டி தான் பூ வாங்கிக்க சொன்னாங்க. அதுக்கு இவ்ளோ பூவா என சிறு புன்னகையுடன் அவள் 2 முழம் பூவை மட்டும் எடுத்து கொண்டாள். அப்போ இதெல்லாம் சாமிக்கு போட சொல்லி கொடுத்துருங்க. அர்ஜுன் சார், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? எட்ட மாட்டுது. சீனி திங்க அவனுக்கு கசக்குமா என்ன? வச்சு விடுற என அந்த மல்லிகை பூவை வாங்கி அவள் தலையில் வைத்து விட்டான். சரி போலாம் சார் என்று அவள் முன்னே செல்ல அர்ஜுன் அவன் வைத்துவிட்ட பூவை பார்த்தபடி அவள் பின்னே சென்றான். நாளைக்கு உன் பர்த்டே. இந்த பர்த்டேவை உன் வாழ்க்கையில மறக்காம பண்ற என சிரித்து கொண்டாள். அந்த வட்டிக்க விடும் மாணிக்கம் ஹாஸ்பிட்டல் சென்று ஊசி போட்டு கொண்டு திரும்பும் சமயம் அவர் முன்னே வந்து பணப்பையுடன் நின்றார் தமிழின் தந்தை. நீங்க சொன்ன மாதிரி பணத்தை கொண்டு வந்துட்ட, இந்தாங்க உங்க பணம் என்று நீட்டினார். பணமா என அவர் பிளாஷ்பேக்கை யோசித்து பார்த்தார். என் மாமா வந்து பணம் கொடுப்பாரு, நீ மன்னிப்பு கேட்கணும். அத்தாடி, அப்ப இவர் மாப்பிள்ளதான் அடிச்சதா என அவர் சட்டென தமிழின் தந்தை காலில் விழுந்து விட்டார். அவரோ அதிர்ச்சியுடன் விலகினார். என்ன பண்றீங்க சார்? ஐயோ, என்னை மன்னிச்சுட்டேன்னு மட்டும் சொல்லுங்க சார். உங்க மாப்பிள்ள என்னை பொழந்து கட்டிட்டாரு. நீங்க மன்னிச்சுட்டேன்னு சொன்னாதான் நான் போவேன். தமிழின் தந்தை என்ன சொல்வதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி உறைந்து போய் நின்றார். மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க சார். மன்னிச்சுட்டேன் என்றார் அவர் பதட்டமாய். இனிமே உங்களுக்கு எப்போ பணம் வேணுமோ வாங்கிக்கோங்க, அதுவும் வட்டி இல்லாம. உங்களுக்கு எப்போ திருப்பி கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ கொடுங்க. அட, நீங்க கொடுக்கலனாலும் கூட பரவாயில்ல, நான் உங்க தம்பி மாதிரி. அப்ப வரட்டுமான்னு? ஆத்தா, என்ன அடி என கொஞ்சம் விம்மி விம்மிதான் நடந்து சென்றார் அவர். தமிழ் தந்தை என்னடா நடக்குதுங்க என்பதை போல் பார்த்து கொண்டிருந்தார். மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு போறாரு, யார சொல்றாரு என அவர் புருவம் யோசனையாக விரிய அதற்கு பதில் சொல்லும் விதமாய் அவர் கொண்டு வந்த பேக்கில் இருந்த ராவண அர்ஜுன் என்ற ரிசிப்ட் பேப்பர் பல்லை காட்டி சிரித்தது. அகிலாண்டேஸ்வரி அவர் ஆசைப்பட்டது போல் ஏற்கனவே பேசி வைத்திருந்த மல்டி மில்லியனரின் மகளை கேட்டு அவர்கள் குடும்பத்திற்கு போன் போட்டார். இப்ப எனக்கு சம்மதம். என் மூத்த பையன் கவினுக்கு உங்க பொண்ணை கட்டி தரீங்களா? அந்த பக்கம் பேசியவர் கொஞ்சம் இடைவெளி விட்டு பேசினார். அகிலாண்டேஸ்வரி அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு சில ஃபோட்டோ கிடைச்சது. அதில் உங்கள் பையனும் இன்னொரு பொண்ணும் நெருக்கமாக இருக்க மாதிரி ஃபோட்டோ இருந்தது. பெரிய இடத்துல இதெல்லாம் சாதாரணம்னு என் பொண்ணுக்கிட்ட சொன்னாலும் இன்னொருத்தி இருந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு கோவமாக சொல்லிட்டா. அதனால் எங்களுக்கு என்னமோ இந்த சம்பந்தம் சரியாக வராதுன்னு தோணுது. அகிலாண்டேஸ்வரி முகம் மாறியது. ஓ மக இல்லைன்னா என் பிள்ளைக்கு வேற பொண்ணு கிடைக்காதா என்ன? ஓ மகளை விட அழகியா பார்த்து என் பையனுக்கு கட்டி வைப்பேன், அதுவும் அடுத்த முகூர்த்தத்திலே கட்டி வைப்பேன். போனை வைடா என கோபமாக போனை அணைத்தார். அவர் அருகே எப்பொழுதும் எடுப்பாக ஒரு வேலைக்கார பெண் ஒருவர் இருப்பார். ஒவ்வொரு முறையும் அவருக்கு எடுத்து கொடுப்பது அவர்தான். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு சூனியக்காரி, இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா சகுனி மாதிரி. மா என்றபடி அவர் காலை பிடித்தார் அந்த கலா. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? நம்ம ஏன் சமர் தம்பிக்கு அந்த மதிப்புள்ளைய பொண்ணு கேட்க கூடாது?
ஈஸ்வரி முகம் யோசனையாக விரிந்தது. யார சொல்ற? அதுதான் அந்த தமிழ் தங்கச்சி. நம்ம சமர் தம்பிக்கு பார்த்த பொண்ணு இருக்குல்ல, அவ தங்கச்சி. கேவலம் அவ குடும்பத்துல இருந்து பொண்ணு கேட்க சொல்றியா? ஏம்மா, இதுல உங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு. சொன்னா நீங்களே ஏத்துப்பீங்க என்று தன் சகுனி வேலையை துவங்கினார் கலா. அத்தியாயம் 88. அம்மா, அது ஒன்றும் இல்லாத குடும்பம். அந்த புள்ள ஒரு அப்பாவி. ஏற்கனவே அவங்க குற்ற உணர்ச்சியில் இருப்பாங்க. இப்போ போய் அவங்க பொண்ணை கேட்டா அவங்களுக்கு நீங்க அந்த சாமி மாதிரி தெரிவிங்க. அதோட அந்த புள்ள ஒரு வாயிலா பூச்சி. நீங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஆளு. நமக்கு வரப்போற மருமக எப்பவுமே நமக்கு பயந்து அடங்கக்கூடியவளா இருக்கணும். உங்களை நிமிந்து பார்த்து கூட பேசக்கூடாது. அதனால தானே இந்த தமிழை உங்க மருமகளா கொண்டு வர பார்த்தீங்க. இப்ப அவ தங்கச்சிய மருமகளா கொண்டு வர போறீங்க, அவ்வளோதானே? ஈஸ்வரி யோசித்தார். அதெல்லாம் சரிதான் கலா. ஆனா மறுபடியும் அந்த குடும்பமா? அதுதான் யோசனையா இருக்கு என்று கன்னத்தை சொரிந்து கொண்டார். அம்மா, நீங்க இவளை மருமகளா கொண்டு வந்தா நமக்கு இன்னொரு வசதி. நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த தமிழுக்கும் ரம்யாவுக்கும் இந்த மதி மேலேயும் இன்னொரு தங்கச்சி மேலேயும் பாசம் அதிகம். அந்த ரம்யா உங்களை என்ன பாடுபடுத்தியிருக்கா, எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கா. அவளை மருமகளா கொண்டு வந்து இங்க வச்சு அவளை அடிக்கிற அடியில அங்க அவளுக்கு 2 பேருக்கும் வலிக்கணும். இந்த மாதிரி புள்ள பூச்சிய மருமகளா வச்சுக்கிறதுல நிறைய நல்லது இருக்குமா. எப்போ போர் அடிச்சாலும் கூப்பிட்டு வச்சு அடிக்கலாம். ஆனா இந்த பணக்கார மேனா மினிக்கிய நம்மனால ஒன்றும் பண்ண முடியாது. அவளுக கொஞ்ச நாள்ல உங்க மவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு உங்களை வெளியே தள்ள பாப்பாளுக. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு அதை எவ்வளோ ஒருத்தி கையில கொடுத்துட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அவங்க கையை எதிர்பார்க்குற நிலை வரணும்னு நினைக்கிறீங்களா? ஈஸ்வரி யோசித்து பார்த்தார். அந்த கலா சொன்னது போல் நடப்பதை அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இது சரியா வருமா என்று அவர் கேட்க, ஈஸ்வரி ஏற்றிவிட்டு மெல்ல சிரித்து கொண்டார். இது சரியா வரும் என்று அவர் ஏற்றிவிட ஈஸ்வரி மெல்ல சிரித்து கொண்டார். அதே சமயம் படபடவென உள்ளே வந்தான் சமர். மாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு கண்ணா, என்ன விஷயம்? எனக்கு தமிழை கல்யாணம் பண்ணுவேங்க என்று சுற்றி வளைக்காமல் நேரடியாக கேட்டான். சமர், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதா பேசுறியா? தெரிஞ்சுதான் மாம் பேசுறேன். நான் தமிழை லவ் பண்றேன். கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது தமிழ் கூட மட்டும்தான் மாம். என்னடா புதுசா எதிர்த்து பேசுற பழக்கம் வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்னு கேட்குற அளவுக்கு நீ பெரியவன் ஆயிட்டியா? உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உனக்கு யார் கூட வேணாலும் கல்யாணம் பண்ணி வைப்ப. ஆனா அவ கூட மட்டும் பண்ணி வைக்கவே மாட்டேன். ஏண்டா, அவ இன்னொருத்தன் கூட இருக்கிற வீடியோவை இந்த ஊர் உலகமே பார்த்து சிரிச்சு போச்சு. இப்ப வந்து அவளை கல்யாணம் பண்றேன்னு சொல்ற? உனக்கு வெக்கமாவே இல்லையா? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு பேர் இருக்கு. எவன் கூடவோ போன ஒருத்திய இந்த வீட்டு மருமகளா கூட்டிட்டு வருவேன்னு நினைக்கிறியா? அப்போ நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அப்படித்தானே மாம்? ஆமா ஆமா. ஹோ, உங்களுக்கு எப்பவுமே உங்க மூத்த பிள்ளை மட்டும்தான் முக்கியம். அவன் பக்கம் மட்டும்தான் நிப்பீங்க என விரக்தியாக சொன்னவன் பட்டேன ஓடி சென்று கதவை பூட்டிக் கொண்டான். சமர், என்ன பண்ற? கதவை தர கண்ணா. நான் என்ன பண்ணாலும் அது உன் நல்லதுக்கு தான். கதவை தர கண்ணா. அம்மா, ஒரு நிமிஷம் என அவரை தனியே அழைத்து வந்தார் கலா. இவன் என்ன கலா இப்ப இப்படி வந்து நிக்கிறா? அவளை எப்படி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ சமர் தம்பி சொல்ற மாதிரி அந்த தமிழை தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு தோணுது. என்னடி லூசு மாதிரி பேசுற? அவ எவன் கூடவோ இருந்த வீடியோவை ஊரே பார்த்துருச்சு. அதையே நீங்க அப்படி பாக்குறீங்க? ஒரு பொண்ணு பேரு கெட்டு போன போதும் அந்த பொண்ணுக்கு மறு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னு எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. மீடியா முழுக்க உங்களை பெருமையா பேசுவாங்க. அதோட அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்டில், 2 பேரும் வாயில்லாத பூச்சி. 2 பேரையும் நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கலாம். அவளுகளை அடிச்சு போட்டா கூட கேட்க நாதி இருக்காது. இதை வச்சே நீங்க கொஞ்ச நாள் எலெக்ஷன்ல ஒரு சீட்டை கூட கேட்க முடியும். யோசிச்சு பாருங்க. ஈஸ்வரி யோசித்தார்.
இந்த ஐடியாவும் நன்றாகத்தான் இருந்தது. இது சரியா வரும்னு சொல்றியா? கண்டிப்பா. ஆனா இதுக்கு அவளுக அப்பம் ஒத்து வருவானா? நீங்க பேசி யாராவது மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல நீங்க தான் சொல்ல விட்டுருவீங்களா? ஈஸ்வரி சிரித்து கொண்டார். சமர், வெளியே வா. அவன் கதவை திறக்கவில்லை. சரிடா, நான் ஒத்துக்கிறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த தமிழ கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்கிறேன். அவர் சொல்லி முடிக்கும் முன் பட்டென கதவை திறந்தான் சமர். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். எனக்கு என் பையன் சந்தோஷம்தான் முக்கியம். உங்களை விட அம்மாக்கு வேற என்ன வேணும்? ஆனா அவங்க அப்பா இதுக்கு ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே. அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, நான் உங்ககிட்ட பேசிட்டேன். அவங்களுக்கும் சம்மதம்தான். உங்களுக்காக தான் யோசிக்கிறாங்க. இவ்வளோ நடந்திருக்கா? அப்ப நிஜமா என் பசங்க வளர்ந்துட்டாங்க போல. சரி, நம்ம போய் பேசலாம். சீக்கிரம் உங்க 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே மேடையில வச்சுக்கலாம். தேங்க்ஸ் மாம் என்று அவரை தாவி அணைத்து கொண்டான் சமர். ஜானுவை பார்த்துவிட்டு வந்த மதி அந்த பஸ் ஸ்டாப் ஓரம் காத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அசோக் அந்த பக்கம் பைக்கில் செல்வதை கவனித்தாள். உடனே அவன் சென்ற வழியில் அவன் பெயரை சொல்லி கத்திக்கொண்டே ஓடினாள். அவ்வளவு டிராஃபிக் சத்தத்திலும் கூட அவள் அழைத்தது அவனுக்கு கேட்டுவிட்டது போலும். பட்டென வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தினான். மதி மூச்சு வாங்க அவன் முன்னே ஓடி வந்து நின்றாள். ஏய், பாத்து பாத்து என்று அவன் தண்ணீர் பாட்டிலை எடுத்து நீட்டினான் அசோக். அவள் வாங்கி பருகினாள். ரம்யாக்காவை பார்த்த. ஆ, என்ன ட்ரக் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நல்ல விஷயம். அவ சொன்ன மாதிரி செய். அவங்க மோசமானவங்க. இனிமே நீ அந்த விஷயத்துல தலையிடாம படிக்கிற வேலை மட்டும் பாரு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அவள் அமைதியாக கையை பிசைந்தாள். என்ன சொல்றது கேக்குது தானே? அவள் சரி என்றாள். சரி, அப்ப கிளம்பு. அவ்வளவுதானா? கொஞ்சம் படபடக்கும் விழியுடன் கேட்டாள். வேற என்ன? நம்ம லவ்? அசோக் முகம் மாறியது. உன்கிட்ட பல முறை சொல்லிட்ட மதி, இது பத்தி என்கிட்ட பேசாதுன்னு. உன் மேல எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமும் கிடையாது. நீ சின்ன பொண்ணு, படிக்கிற வழியை மட்டும் பாரு என்றான் கொஞ்சம் மிரட்டலாய். ஓஹோ, அப்புறம் எதுக்கு அன்னைக்கு என் வீடு வரைக்கும் வந்து நான் பத்திரமா போயிட்டேனா இல்லையான்னு பார்த்துட்டு போனீங்க? அது உன் மேல இருக்க அக்கறை. அக்கறை காதல் இருக்கிறதுனால தானே வந்தது. இல்ல உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் இப்படித்தான் பண்ணிருப்பேன்னு போய் சொல்லாதீங்க. ரோட்ல போற யாரோ ஒரு பொண்ணுக்காக அவ வீடு வரைக்கும் போவீங்களா என்ன? லூசாடி நீ. கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்றேன். மறுபடியும் நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிக்கிற. நீ என் ஃப்ரெண்டு தங்கச்சி. அதுக்காக மட்டும்தான் அன்னைக்கு உன் பின்னாடி வந்த. அக்கறைக்கும் காதலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. 2 போட்டு மனச குழப்பிக்காத என அவன் வண்டியை எடுத்தான். இவள் பட்டென அவன் சாவியை பறித்து கொண்டாள். ஏய், என்ன பண்ற? சாவியை கொடு. உங்களை பொறுத்த வரைக்கும் இது 2மே வேற வேறையா இருக்கலாம். ஆனா எனக்கு இது லவ் தான். சின்ன வயசுல இருந்து உங்களை லவ் பண்றேன். இது என்ன இதயத்துக்கு வெளியே குத்துன பச்சையா? வேண்டான்னா உடனே அழிக்க? மனசுக்குள்ள ஊறி போன காதல். அப்படிலாம் வேண்டான்னு தூக்கி போட முடியாது. இந்த ஜென்மத்துல நீங்க தான் என் புருஷன். என்னால வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க உங்க மனசை மாத்திக்கோங்க. என் காதல புரிஞ்சுக்கோங்க. என்ன மாற சொல்லாதீங்க. அசோக் அவளை முறைத்து பார்த்தான். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் நல்லா தான் படிக்கிறேன். அதனால என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க சீக்கிரம் எனக்கு ஓகே சொல்ற வழியை பாருங்க. நானும் எவ்வளோ நாள் தான் சிங்கிளா இருக்குது. எனக்கும் எல்லாரும் மாதிரி உங்க கூட சேர்ந்து லவ் பண்ணணும்னு ஆசை இருக்காதா என்று அந்த சாவியை அவன் முன் நீட்டும் சமயம், என்னவோ சின்ன பிள்ளை உளருதுன்னு நினைக்காதீங்க. உங்களை தவிர வேற ஒருத்தன் என் கழுத்துல தாலி கட்டுனா நான் செத்தே போவேன் என்றவள் பட்டென அவன் சட்டை காலரை பிடித்து அவன் கன்னத்தில் நச்சென்று ஒரு முத்தத்தை வைக்க, இதை எதிர்பார்க்காத அசோக் கண்கள் அதிர்ச்சியுடன் விரிந்தது. அசோக் மட்டுமல்ல, அந்த சாலையின் எதிர்ப்பக்கம் நின்ற மதியின் தந்தையும் இதை கண்டு உறைந்து போய் நின்று கொண்டிருந்தார்.